ஹாய், நான் தான் உங்களோட சார்தன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு தக்காளி செடியை பற்றி தான் காட்ட போகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு கால்வாசி மண் நான் முன்னாடி ஒரு மண் போட்டிருந்தேன். அந்த மண் ஃபுல்லாக காஞ்சிடுச்சு, ரொம்ப பாசி பிடிச்சிடுச்சு. அதை போட்டு நேற்று கழுவி ஃபுல்லாக கழுவிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் நல்லா மண் வச்சு ஒரு ஈர மண் வச்சு பார்த்தீங்கன்னா உனக்கு இந்த மாதிரி மண் போட்டிருக்கேன். இந்த ரெட் கலர் விதை இருக்குது பார்த்தீங்களா, அந்த விதை தக்காளியோட விதை. அந்த விதை ஃபுல்லாகவே அந்த தக்காளி இது மேலே வரும். அந்த மேலே வர்றது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே செடியாட்டும் வரும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. இந்த செடியில் இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது தான் அது ஃபுல்லாக காட்டும். இப்போ காட்டுற பாருங்க, எங்கே இருக்குன்னா இங்கே. அது பார்த்திங்கன்னா தக்காளியே ஃபுல்லாக மரமாக வராது, ஒரு செடியாக வரும், அவ்வளோதான். அந்த செடி பார்த்திங்கன்னா அது ஃபஸ்ட்டு ஒரு சின்ன செடியாக வரும். அது நம்ம வழியில் தண்ணி ஊற்றக்கூடாது, சும்மா லைட்டாக தெளித்து விடணும். அதுக்கப்புறமா அந்த இது செடி ஃபுல்லாக பெருசாக வரும். அப்புறமா தான் குட்டியாக வரும். அதுதான் தக்காளி ஆட்டம் வரும். தக்காளி செடி எங்கள் அக்காவும் வளர்த்தா, ஆனால் அந்த செடி எனக்கு அந்தளவுக்கு நான் வளர்க்கல. நான் முருங்கை மரம் வளர்க்குறேன்னு சொல்லி நான் ஒரு இது பண்ணேன். ஆனால் அது எங்கள் அப்பா சிமெண்ட் தரை போட்டு ஃபுல்லாத்தையும் மூடிட்டாங்க. அப்புறம் தான் சரி ஓகே, நம்ம அக்கா பண்ண மாதிரியே தக்காளி செடியே வளர்ப்போம்னு சொல்லி தக்காளி செடி வளர்த்தேன். இந்தமாதிரி தக்காளி அங்கே கடையில் வாங்குறது ரொம்ப விலை கொடுப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டிலே தயாரிக்கிற இந்த மாதிரி மரமாக செடியாக கூட வளர்க்கலாம். இப்போது அதே மாதிரி முருங்கை மரத்தில் நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். முருங்கை மரம் நானே எங்கள் ஆயாவும் நானும் சேர்ந்து பண்ணோம். அங்கே காட்டு தான் இந்த முருங்கை மரம். இந்த முருங்கை மரம் பார்த்திங்கன்னா நான் செய்யலை. ஆனால் நான் இந்த வாடகை வீடு வரும்போது இந்த மாதிரி இது பண்ணது. இப்போ நான் 3rd படிக்கிறேன். இப்போ 3rd வரும்போது நான் இந்த கிளை மட்டும் வளர்ந்துச்சு. இப்போ நான் உங்களுக்கு தக்காளி செடியே ஃபுல்லாக அழகாக வளரும். நான் வளர்ந்ததும் ஒரு பெருசாக வளரும். அப்போ நான் உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இப்போயே பாருங்கள், அது அந்த சின்ன விதை இப்போயே வளர ஆரம்பிச்சிடும். அதுக்கு முதல்ல நம்ம நல்லா ஈரமண்ணாக்கி அது உள்ள விதை போட்டு ஒரு சின்ன இது தோண்டி அது உள்ள ஒரு